தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் மார்கழி மாதத்தில் என்பதை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் சூரியன் நமக்கு தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு மாதத்தை தரப்போகிறார். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல தடையில்லாத கல்வி, பெண்களுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, மற்றபடி வேலையில் இருப்பவர்களுக்கும் எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லாத ஒரு வேலை அமைப்பு வரும். இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு புத்தாண்டு மிகவும் சிறப்பாக அமையும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதத்திலேயே சுபங்களும் வரக்கூடியதாகவே இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக ஆருத்ராவில் சிவன் சென்று அங்கு சிவன் ஆலயத்தில் அபிஷேகங்களை காண்பதும், திருவாதிரையில் சிவனை வழிபாடு செய்வதும் மற்றும் வைகுண்ட ஏகாதேசியில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்வதும் இவர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்களிலிருந்து நிவர்த்தி தரும். குழந்தைகளுக்கு உண்டான ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவே அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும், இந்த வெளியூர் பிரயாணங்கள் அலுவலக ரீதியாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். சுக்கிரன் மற்றும் புதனின் சஞ்சாரமும் இவர்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதனால் லக்ஷ்மி நாராயண யோகமும் அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்து மற்றும் சனிக்கிழமையில் பச்சரிசி தானம் செய்ய இவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும்.